அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட குலதெய்வத்தின் அருளை பூரணமாக பெற, கையில் பணம் தாண்டவமாட, கடன் தொல்லை நீங்க, எதிரிகள் தொல்லை விலகி, மன நிம்மதி கிடைக்க இப்ப நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரமும் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மந்திரம். உடனடியாக இன்ஸ்டன்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்வது பூரணமான பலனை நமக்கு கொடுக்கும். அதிலும் இன்றைய தினம் மகாலய அமாவாசை, அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசை மிக மிக விசேஷமானது. குலதெய்வ வழிபாட்டிற்குன்னே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குலதெய்வம் தெரியாதவங்க அல்லது குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போக முடியாதவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை இன்றைய தினம் வீட்டிலிருந்தே நீங்கள் சொன்னாலே போதும். குலதெய்வத்தின் பூரணமான அருளை சுலபமாக பெற முடியும். குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்தாலே வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரத்தை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் எப்படி உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்றைய மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தையும் நீங்க சேர்க்கலாம். இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்க்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை உச்சாடனம், அதாவது உச்சரிக்கலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய நாள் முழுவதுமே, அதாவது செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அமாவாசை திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை இன்றைய தினம் மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். கிழக்கு திசை, ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. கிழக்கு திசையை நோக்கி நம்ம உட்காரணும். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்து மந்திரம் சொல்லலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் உங்களுக்கு தெரிந்தால் அவங்களுடைய பெயரை சொல்லி எப்பவும் நம்ம குடும்பத்திற்கு நீங்க காவலா இருக்கணும், கூடவே இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யுங்க. குலதெய்வத்தின் பெயர் தெரியாதவர்கள், என்னுடைய குலதெய்வம் நம்ம குடும்பத்து கூடவே இருந்து நம் குடும்பத்தை காப்பாற்றணும், எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கணும்னு ஒரு முறை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 20 நிமிடங்கள் 20 மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்யணும். ஓம் தீர்க்க நேர்த்தாய வித்மகே கேளஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரச்சோதயாத். ஓம் தீர்க்க நேர்த்தாய வித்மகே கேளஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரச்சோதயாத். ஓம் தீர்க்க நேர்த்தாய வித்மகே கேளஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரச்சோதயாத். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நிறைய எண்ணிக்கையில் சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்ல வேண்டாம். நீங்க பொறுமையா, கவனம் சிதறாமல், ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யணும். 20 நிமிடங்கள் இந்த மந்திர ஜபத்தை நீங்க சொல்லுங்க. அதற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய குலதெய்வத்திடம் நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. நம்ம குடும்பத்திற்கு நீங்க எப்பவும் காவலா இருந்து எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கணும். அவ்வளவுதாங்க இந்த
மந்திர ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இந்த அற்புதமான குலதெய்வ மந்திரத்தை சொல்லி பாருங்க. எப்பவும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இன்றைய ஒரு நாள் மட்டும் சொன்னால் போதுமா அல்லது தினமும் இதை உச்சரிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தினமும் கூட நீங்க சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். சொல்வது நல்ல பலனை கொடுக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க குளிச்சு முடிச்சிட்டு சுத்தமா இருக்கிற நாட்கள்ல 5 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். மாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. சோ மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் இந்த மந்திரத்தை தினமும் நீங்க சொல்லிட்டு வரலாம். தினமும் சொல்றவங்க 5 நிமிடம் சொன்னாலே போதும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல மட்டும் 20 நிமிடங்கள் நீங்க ஜபம் செய்யுங்க. குறைந்தபட்சமாக இன்றைய ஒரு நாள் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மந்திர ஜபம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக சர்வவசிய மாலை. பொதுவாகவே சில பொருட்களை சகல ரோக நிவாரணின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதே போலதாங்க இந்த சர்வவசிய மாலை நம்முடைய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. இந்த வசிய மாலையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அபாரமான பண வசியத்தை கொடுக்கக்கூடியது. இரண்டாவதாக குலதெய்வத்தின் அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது. அடுத்ததாக கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. வீட்டிற்கே ஒரு கவசமாக அமையும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல சில வீடுகள்ல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நிம்மதி இல்லாத நிலை, மனக்குழப்பங்கள், கலகங்கள் இருக்கும். ஒரே வீட்டுல இருப்பாங்க ஆனா பேசிக்கவே மாட்டாங்க. அப்படி இருப்பவர்களும் இந்த சர்வவசிய மாலையை பயன்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அன்பும் அந்யோன்யமும் பெருக ஆரம்பிக்கும். சண்டை சச்சரவுகள் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். நல்ல மன நிம்மதியை கொடுக்கும். 7 வசிய கற்களை மஞ்சள் நிற கயிற்றால கட்டி இந்த சர்வ வசிய மாலையை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த கற்கள்ல இயற்கையான கோடுகள், பிளவுகள் நமக்கு தெரியும். இதுல இருந்து தாங்க அந்த அபாரமான சக்தி வெளிப்படும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடியது இந்த சர்வ வசிய மாலை. சரிங்க, இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா முதலாவதாக வீட்டின் தலைவாசல், நிலைவாசல்ல 2 பக்கத்திலும் இந்த மாலையை நம்ம தொங்க விடலாம். அதிகமான வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க, பணவரவில் தடை இருக்கிறவங்க, வீட்ல அடிக்கடி சண்டைகள் இருக்கிறவங்க 2 மாலைகளை நிலைவாசலின் 2 பக்கத்துல நீங்க தொங்க விடலாம். எங்க வீட்ல அதிகமான வாஸ்து தோஷம் கிடையாது, பணவரவும் ஓரளவிற்கு இருக்குன்னு சொல்றவங்க ஒரே ஒரு மாலையை தலைவாசலின் நடுப்பகுதியில நீங்க மாட்டி வச்சாலே போதும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல ஒரே ஒரு மாலையை சென்டர்ல நீங்க மாட்டி விட்டாலே போதும். அடுத்ததாக வீட்டின் பூஜை அறை, தனி பூஜை அறை இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்திலும் இந்த சர்வவசிய மாலையை நீங்க தொங்க விடலாம். வீட்டிற்கே ஒரு தெய்வீக கவசம் உருவாகும். இதை தாண்டி நீங்க செய்யக்கூடிய பூஜைகள், மந்திர ஜபங்கள் இவை அனைத்திற்கும் பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும். அடுத்த முக்கியமான இடம், வீட்டில் நீங்க பணம் மற்றும் நகைகள் வைக்கக்கூடிய பீரோவிலும் இந்த சர்வவசிய மாலையை தொங்க விடலாம். தாராளமான பணப்புழக்கத்தை கொடுக்கும். நகைகள் அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் அது கொடுக்கும். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் தொல்லை போன்ற பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீங்க வீட்ல பீரோல இதை தொங்க விடலாம். இப்ப நம்ம பார்த்த பலன்களை காட்டிலும் இன்னமும் சில முக்கியமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த சர்வவசிய மாலை. இந்த மாலையை நீங்க மாட்டி வச்ச 3 மாதங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியும். இதை ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காகலாம் நான் சொல்லலைங்க. ஜஸ்ட் ஒரு மாலையை நீங்க மாட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு பூஜைகளோ மந்திரங்களோ இந்த மாலைக்கு நாம் செய்ய வேண்டாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஜஸ்ட் நீங்க வீட்ல மாட்டி வச்சாலே போதும், அனைத்து விதமான பலன்களையும் பெற முடியும். இந்த சர்வவசிய மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.